சைவானுஷ்டானத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். சைவானுஷ்டானம் என்பது ஒரு சாத்திரம். அதை செயல்முறையாக செய்து அனுபவத்தில் இறையருளை பெறுவதற்கு முயல்வு. ஒரு ஊரில் ராஜா இருந்தார். இந்த ராஜாக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, சத்திரியாளுக்கெல்லாம் பகை அதிகம். எதிரி நாட்டில் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ராஜாவை உண்டியும் அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம்தான் அடுத்தது மற்றவங்களுக்கெல்லாம் போகும். முதல்ல எதிரியை அழிக்கிற பொழுது ராஜாவை கொண்டுட்டா வெற்றி அறிவிச்சிருவான். அதில் என்ன முறை வச்சுருக்கா அப்படின்னா, அப்படி ராஜாவை எந்த விதத்துலேயும் கொள்ளலாம், அது தர்மங்கிற மாதிரி அவள் சாஸ்திரம் சொல்கிறது. அதில் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ராஜா சாப்பிட்ற சாப்பாடு இருக்கும் இல்லையா, அதில் ஸ்லோ பாய்சனை கலப்பா, இல்லை விஷத்தை கலந்தே கொள்ளலாம் அப்படின்னு இருக்குது. ஒரு சில நீதி இருக்குது, அவளுக்குள்ளே ஒரு தர்மம்லாம் இருக்குது. அதில் என்ன பண்ணுவான்னா, அந்த கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒரு உடல் நோயுற்றுது. உடல் வலுதான் சத்திரியாளுக்கு ரொம்ப முக்கியம். அவன் சரீர பலம் இருந்தால் தானே எதிரியை சண்டை போடுவான். அப்போ அந்த பலத்தை குறைக்கிறதுக்கு ஒரு சில உணவுப் பொருள்களில் எதிர்ப்பு, அதாவது விஷம், கிட்டத்தட்ட அது விஷம்தான், அது இல்லைன்னா சொல்ல முடியாது. நம்ம அந்த விஷத்தன்மையை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துன்னு வருவான். சில நேரங்களில் முழுக்க கலந்துருவான். அது அவனை அழிக்கிறதுக்காக. அதுக்கு என்ன பண்ணுவான்னா, அந்த ராஜா என்ன பண்ணுவான்னா, ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி உண்டு காட்டின்னு ஒருத்தர் இருப்பான். இந்த உண்டு காட்டிங்கிறவன் என்ன பண்ணுவான்னா, ராஜாவுக்கு பரமாறிடணும். சாத்தை கொண்டு ராஜாவும் உட்காரணும், இந்த உண்டு காட்டியும் உட்காரணும், பக்கத்தில் உட்காந்துருக்கணும். உட்கார்ந்துருந்து 2 பேரும் சாப்பிட்ணும். ராஜாவுக்கு போட்டதை எடுத்து அப்படியே அவர் போட்டு சாப்பிட்ணும். அவருக்கு போட்டதை சாப்பிடக்கூடாது தனியாக. ஏன்னா அப்போ கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் அவளுக்கு தனியாக வச்சுருப்போம், இவாளுக்கு தனியாக வச்சுருப்போம், அது மாறி போகலாம். அப்படிங்கிறதுனால ராஜாவினுடைய இலையிலே பரமாறப்பட்ட அந்த சாப்பாட்டிலேருந்து ஒரு பகுதியை எடுத்து இவாளுக்கு போடுவாள். இவள் தான் முதல்ல சாப்பிடுவாள். அவள் சாப்பிட்டு ஒரு அதுக்கு ஒரு பரீட்சையெல்லாம் வச்சுருக்காவா. அரசனை சுற்றி 6 வகை சுற்றம்னு இருப்பாள். 6 வகை சுற்றம்னா ஒரு ஜோசியக்காரர் இருப்பாள், சேனாபதி இருப்பாள், அது மாதிரி இந்த பொருளாதாரங்கள்லாம் பார்க்குறதுக்கு ஒரு ஆள் இருப்பாள், மெய்காப்பாளன் ஒருத்தர் இருப்பாள். அது மாதிரி இந்த உண்டு காட்டிக்கும் எப்போதுமே ராஜா பின்னாடியே இருப்பாள். இது என்ன, எந்த நேரம் வேணாலும் இந்த உண்டு காட்டிக்கு ஆபத்து வரலாம், எப்போ வேணாலும் இறந்து போகலாம். ராஜாவுக்கு வைக்கக்கூடிய சாப்பாட்டில் எப்போ வேணாலும் விஷம் இருக்கலாம். அதனால் அது கொஞ்சம் இல்லாமல் கொஞ்சம் நாள் கழிச்சும் அது பாதிக்கலாம். இது மாதிரி ஒரு பண்பு. அது யார் உருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜாவினுடைய தூரத்து உறவுகளில் தான் அந்த மாதிரி உள்ள ஆட்கள் ராஜா பேரில் பரம்பரையாக விசுவாசமாக இருப்பாள். அவள் அப்பாவுக்கு பையன் அதை மாதிரி காப்பாற்றினவா தான் அந்த இடத்துல போடுவாள் போஸ்ட்டுக்க அந்த சாப்பிட்ற. ஏன்னா ரொம்ப 2 பேரும் சமான அந்தஸ்தில் இருக்கும். அப்போ சாப்பிட்ற இடத்துல அந்த மாதிரி ஆளை போடுவாள். அது மாதிரி ஒரு ஆள், ஒரே பையன். அந்த காலத்தில் ராஜா கிட்ட வேலை செய்கிறது எல்லாமே பரம்பரை. ராஜா கிட்ட போய் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால், அரச குடும்பத்தோடு உங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கணும்னா பரம்பரை இருந்தால் தான் சேர்ப்பான். இதில் என்ன ஒரு பெரிய ரகசியம் இருக்குது அப்படின்னு கேட்டால், பரம்பரை இல்லை, திறமை இல்லைன்னாலும் பரம்பரை உள்ளவாளை சேர்த்துப்பா. காரணம் என்ன அப்படின்னா, அவளுடைய பரம்பரை எங்கேருந்து வந்தது, அவளுடைய சொந்தக்காரா யார், அவளை புடி அப்படின்னு நாளைக்கு ஏதாவது ஆபத்து நல்லது கெட்டதுன்னா அந்த பரம்பரை போய் பட்டுன்னு பிடிப்பான். புதுசாக வந்தவாளை அப்பாயின்மெண்ட் தர மாட்டான். அதை மாதிரி ஒரு உண்டு காட்டி பரம்பரை வந்தது அந்த ராஜாவுக்கு. அந்த ராஜா வேறு ஒரு கொடுங்கோலன். அதனால் அவனை எப்போ அழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் பிளான் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரே பையன். அந்த பையனுக்கு அந்த வேலை வருது அப்படின்னா, அவள் அம்மாவுக்கு அது பிடிக்கல, அவள் அப்பாவுக்கும் பிடிக்கல. இந்த மாதிரி வேலை வேண்டாம், அவரோ கொடுங்கோலனாக இருக்கார், எந்த சூழ்நிலையிலையும் அவருக்கு தப்பு நடக்கலாம், இந்த நேரத்தில் இந்த வேலைக்கு போகிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு அவள் சொல்லியும் நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால் அந்த குண்டு காட்டி வேலையை அவர் செய்கிறார். ரொம்ப காலம் வரைக்கும் செஞ்சுட்டே வந்தார். ராஜாவுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அப்படி இல்லாத போதும்
ராஜாவுக்கு வர்ற தகவல் பார்த்தீங்கன்னா அவருக்கு தனியாக இருந்து பேசுவார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடம் இருக்குது. இப்போ அரசவையில் பேசுகிறாருன்னா பட்டம் கொடுக்குற இடம், அடுத்த வாழை மரியாதை பண்ணுறதுக்குன்னு இடம் இருக்கும். அது மாதிரி இப்போ ஒரு குற்றவாளிகளை தண்டிக்கிறது கோர்ட் மாதிரி தனியாக இருக்கும். சாமி பூஜை பண்ணுறதுக்கு தனியாக இடம். அந்த மாதிரி ராஜாவுக்கு ஒரு தகவல் வருது. என்ன தகவல் வருதுன்னா, உங்களுடைய சாப்பாடு சரியில்லை, அதில் விஷம் கலக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதை உண்ணுகிறீர்கள் அப்படின்னு இந்த ஒற்றர்கள் தகவல் கொடுக்குறாங்க. அவர் என்னைக்கெல்லாம் விஷம் கலக்கப்படுகிறது அப்படிங்கிற தகவல் கொடுத்தா கூட அவனுக்கு ஒன்றுமே ஆகலை. அதை அவரும் சாப்பிட்றார், அப்பவும் எந்த பிரச்சனையும் இல்லாமலே இருக்கு. என்னடா ஆச்சு அப்படின்னா, இது அவருக்கே சந்தேகமாக போச்சு. அந்த ஒற்றனை பிடிச்சார். இப்போ ஏன்னா 4 நாளாக சாப்பாட்டில் விஷம் கிடக்குதுன்னு சொல்கிறீங்க, சும்மாவாது ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்களா? நானும் சாப்பிட்றேன், அவனும் சாப்பிட்றான், 2 பேரும் நல்லா தான் இருக்கும், எதையாவது ஒன்று கிளப்பி விடணும்னு ஏதாவது சொல்கிறீங்களா அப்படின்னு பிடிச்சி விட்டார். பிடிச்சா அவன் என்ன பண்ணிவிட்டான், கரெக்டாக அந்த விஷம் கலக்கிறவனே பிடிச்சான். உண்மையாகவே விஷம் கலக்கப்படுகிறது. அதை கண்டுக்காத மாதிரி இருந்தார். இவர் கொண்டு போட்டார், இவர் சாப்பிட்டார், அவரும் சாப்பிட்டார். 2 பேருக்கும் ஒன்றும் ஆகலை. தூக்கி வாரி போட்டு ராஜாவுக்கு, எப்படி இது, நமக்கு அவன் விஷம் கலந்ததை பார்த்தோம், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னு பார்த்தோம், இதில் ஏதோ ஒரு ரகசியம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல அவர் ஆர்வமாக இருந்தார். ஏன்னா விஷம் கலக்கப்பட்டிருக்கு, அதை அவனும் சாப்பிட்றான், அவனுக்கு ஒன்றும் ஆகலை, பின்னாடி தானும் சாப்பிட்டார், ஒன்றும் ஆகலை. இப்போ அவருக்கு சந்தேகம். அப்போ என்னன்னா, அவர் சாப்பிட்டதுனால இப்போ யார் பேரில் சந்தேகம்னா, அந்த உண்டுகாட்டி பேரில் தான். அந்த உண்டுகாட்டியை கூப்பிட்டு, என்ன நீ எது சாப்பிட்டாலும் உனக்கு எதுவும் ஆகாதா, நீ சாப்பிட்டு எனக்கு எடுத்து போடுற, அந்த சாதம் சாப்பிட்றோம், அப்போ எனக்கு மாத்திரம் எப்படி அப்படின்னு கேட்குறபோது அவங்க அப்பாட்ட போய் இது மாதிரி நான் இந்த வேலைக்கு போகிறேன், எந்த சூழ்நிலையிலையும் வந்துடுது அப்படின்னு சொல்லும்போது, அவரை நான் சொல்கிற ஒரு ஆள்கிட்ட போட, அவர்கிட்ட ஒரு அனுஷ்டானம் சொல்கிறவர், அவர் சைவானுஷ்டானம் பண்ணுறவர். அவர் அந்த சைவானுஷ்டானம் பண்ணுறவர் இவர் போகும்போது விபூதியை கையில் வச்சுட்டு ஓம் ஹிருதயாய வௌஷட் அப்படின்னு மந்திரத்தை சொல்லி இப்படி தெளிக்கணும் தண்ணியை. இது ஒரு சம்ஸ்காரம். எதில்? சைவானுஷ்டானத்தில். சைவானுஷ்டானத்தில் பல சம்ஸ்காரம் இருக்குது. அதில் விபூதி ஸ்நானம்னு ஒரு சம்ஸ்காரம் இருக்குது. அதில் உள்ளங்கையில் விபூதியை வச்சு ஓம் ஹிருதயாய வௌஷட்டு அப்படின்னு ஒரு சொட்டு பஞ்சபாத்திர ஜலத்தை எடுத்து அந்த விபூதியை தெளிச்சுட்டு குழைக்கணும். இனிமே தான் குழைக்கணும், அது மேலே தெளிக்கணும். அது மாதிரி அவர் அனுஷ்டானம் பண்ணிட்டு உட்காந்துருக்கார். இன்றைக்கி நாம் கற்றுக்கிற அந்த வாக்கியமும் தான், ஓம் ஹிருதயாய வௌஷட் அப்படிங்கிறது மந்திரம். கையில் விபூதி இருக்குது, அந்த விபூதியில் ஒரு சொட்டு ஜலம் விடுறோம். என்ன சொல்லி விடுறோம்? ஓம் ஹிருதயாய வௌஷட். இதுதான் இன்றைக்கி நாம் கற்றுக்கிற இதே விஷயத்தை அவர் அங்கே பண்ணின்னு உட்காந்தார். அவர் பண்ணின உடனே இவர் போய் இந்த மாதிரி சொன்னார், வேறு ஒன்றுமே இல்லைடா, இந்த மந்திரத்தை சொல்லு, ஓம் ஹிருதயாய வௌஷட். ஒரு சொட்டு ஜலத்தை விட்டுரு மேலே, ஒரே ஒரு சொட்டு ஜலம் நீ சாப்பிடும்போது. அதை அந்த உண்டு காட்டி பார்க்கும்போது, அவர் கரெக்டாக சாப்பிடும்போது அவர் அந்த ஒரு சொட்டு ஜலத்தை எடுத்து இப்படி மேலே இப்படி தெளிப்பார். இப்படி தெளிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுறேன். இதை பார்த்த உடனே அப்போ தான் சொன்னானா, இது என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மந்திரத்துக்கு உண்டான மதிப்பு அது. இந்த மந்திரமானது சமஸ்த அந்த இதில் அன்னத்தில் இருக்கக்கூடிய விஷத்தையும் அது இழுத்துருது. அது பண்ணாமல் சாப்பிட்டா 2 பேரையும் அது தாக்கியிருக்கும் அப்படின்னு சொல்கிறார். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு உணவு தான் மனிதனை மிக உயர்ந்த நிலைக்கு வளர்த்து, சரீரம் ஆரோக்கியம் இல்லை அப்படின்னா எந்த ஒரு தர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ண முடியாது. சரீரம் ஆத்தியம் கலு தர்ம சாதனம்னு சொல்கிறார். அந்த சரீரம் எப்பொழுதுமே நல்லபடியாக இருக்கணும், அதை காப்பாற்றிக்கணும். அதை காப்பாற்றினா அப்புறம்தான் மற்ற தர்மங்களை நாம் காப்பாற்ற முடியும். அப்படி அந்த சரீரத்தை காப்பாற்றிக்கிற தர்மமாக இந்த விஷயம் இருக்குது இந்த சைவானுஷ்டானத்தில். ஓம் ஹிருதயாய வௌஷட் அப்படிங்கிற மந்திரம், அந்த மந்திரத்தை சொல்லி இப்படி ஜலத்தை தெளிக்கிறோம். இதை தான் சைவானுஷ்டானத்தில் சொல்லியிருக்கா. இது போன்ற இந்த சைவானுஷ்டானத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை புரிஞ்சுட்டு அதே மந்திரத்தை சொல்லி அதில் சொல்லியபடியே நாம் செய்வோமே ஆனால் நாமும் தீர்க்க ஆயுஷா உடம்புல ஆரோக்கியமாக இருப்போம். இதுதான் பிரம்மசத்தியமான உண்மை. அதை நாம் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இது போன்ற தொடர்ந்த சிவச்சிந்தனைகளை தூண்டுகிற வினாக்களை
உங்களிடமிருந்து எப்பொழுதும் எதிர்பார்த்தவனாய் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.